இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவது தமிழ் திருமுழுக்கு திருச்சபை, ஒஸ்லோ, நோர்வே. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை, திங்கள் வாலிபர் ஐக்கியம், செவ்வாய் மற்றும் வியாழன் அதிகாலை ஜெபம், புதன்கிழமைகளில் வீட்டுக்கூட்டம், வெள்ளிக்கிழமைகள் வேத படிப்பு மற்றும் சனிக்கிழமைகளில் வாலிபர், ஊழியர் மற்றும் சபைக்கான உபவாச கூட்டங்கள். அப்போஸ்தலர் அதிகாரம் 8 வசனங்கள் 1 - 24 வரை. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா, சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் எடுத்துக்கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். பிலிப்பு செய்த அதிசயங்களையும் ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகர் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டியிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கண்களை மூடி தேவ சமூகத்திலே எங்கள் இருதயத்தை தேவ ஆவியினிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபத்திலே வருவோம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, இந்த அருமையான மதிய வேளையிலும் அப்பா
எங்களோடு பேசுகிற சத்திய ஆவியானவர் இந்த இடத்துல நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையை கொண்டு குணமாக்கி விடுதலையாக்கி எங்களை உற்சாகப்படுத்தி இன்னும் ஒரு படி சேர்க்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், இந்த நாளிலும் அதே கிரியை நடப்பித்து உன்னதமான உங்களுடைய வழிகளை காண உங்களுடைய கண்களை திறந்து விடும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தாவே, வார்த்தையை கொடுக்கிற அடியனை உமது சிலுவையிலே நீர் மறைத்துக் கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எத்தனை பேர் போன ஓய்வு நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உற்சாகத்தோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு உன்னதமான ஒரு உணர்வோடு எத்தனை பேர் இருக்கிறோம்? அதை நாங்க தான் அறிவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இருந்த நிலையிலே இருத்தி வைத்து பார்க்கிற கர்த்தர் அல்ல. ஹல்லேலூயா. நான் சொல்லியிருந்தேன், தேவனாலே பிடிக்கப்பட்டவர்கள், தேவனுக்குள்ளே வருகிறவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்வான நிலைக்கு கொண்டு வருகிறவராய் இருக்கிறபடினால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இருந்த நிலையிலே இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்த நிலையிலே இருக்கக்கூடாது என்றபடினால் கர்த்தர் நமக்கு வாக்குறுதிகளை தருகிறார். நீ இருந்த நிலையில இருந்து மற்ற நிலைக்கு வருகிறதற்கு அவர் நம்மை உற்சாகப்படுத்தி அதற்குரிய காரியங்களை செய்து அதற்கான வாக்குறுதியை தருகிறார். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு மன மகிழ்வை தருவேன் என்று சொல்லி வாக்குறுதி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் மனம் மகிழ்ந்திருக்கவில்லை என்று அர்த்தமில்லை, வேதனையோட துக்கத்தோடையே இருந்தோம் என்று அர்த்தமில்லை. நாங்கள் இருந்த நிலையில இருந்து இன்னும் ஒரு நிலைக்கு என்னையும் உங்களை கொண்டு வர கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் நானும் நீங்களும் மகிழ்ந்திருக்கும்படிக்காக நாங்கள் இந்த பூமியிலே மற்றவர்களிடத்திலே இருந்து கேட்டுக்கொள்ளுகிறதை தேவனிடத்திலே முறையிட வேண்டாம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் முறையிடும் முன்பதாகவே எதிரியை நிறுத்தி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ, கர்த்தாவே இது பிரச்சனையாக இருக்கிறது, அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் அழுது புலம்பினார்கள். சவுல் என்கிற மனுஷன், அவனை தடுக்க முடியவில்லை, அந்த கொலை எந்திரத்தை நிறுத்த முடியவில்லை, அது எங்களை பட்சிக்க வருகிறது, என்ன செய்வது என்று அலறினார்கள். ஆனால் கர்த்தரோ வழியிலே நிறுத்தினார். ஹல்லேலூயா. அனுமதியை பெற்றுக்கொண்டு சத்துருவானவன் வந்தாலும் யோபுவை சோதிக்கும்படிக்கு தேவனிடத்திலே அவன் அனுமதி கேட்டான். ஹல்லேலூயா. தேவன் சொன்னார், நீ போய் சோதி என்று சொன்னார். ஆனால் நிபந்தனை வைத்து அவர் சொன்னார், அவனுடைய ஜீவனிலே உனக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. பேதுருவை சோதிக்கும்படி இயேசுவினிடத்திலே பிசாசு அனுமதி கேட்டான் என்று சொன்னார். சொன்னார், உன்னை சுலகிலே போட்டு புடைத்து விடுகிறதற்காக பிசாசானவன் அனுமதி கேட்டான் பேதுருவே, ஆனாலும் நான் அதற்காக அல்ல, உன்னை விசுவாசம் பெருகும்படிக்காய் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அனுமதியை சோதிக்க கர்த்தர் கொடுத்தாலும், அனுமதி என்னை மாற்ற தேவன் அனுமதித்தாலும் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை கீழே விட விடுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நான் மகிழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் கர்த்தர் சொல்றார், நீ இந்த பூமியிலே கேள்விப்படுகிறவர்களை கொண்டு என்னிடத்திலே முறையிடாதே. ஹல்லேலூயா. நீ மகன் வளர்த்திருக்க வேண்டுமானால் நான் சொல்லுகிறதை, நான் அறிந்திருக்கிறதை நான் சொல்லுவேன், சொன்னதை நான் செய்கிறது என்னை மாத்திரம் நீ விசுவாசி, அப்போது உனக்கு ஜெயம் உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஜெயத்தினாலே மன மகிழ்ச்சியினாலே கர்த்தர் செய்தபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது சொல்லே, இந்த மன மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறதுக்காக நாங்கள் பாவ கட்டிலே இருந்து, சாப நுகத்தடியிலே இருந்து நான் முறிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எங்களை இருக்கிற பாவ கட்டுக்கள், சாபங்கள் முறிக்கப்படும் போதுதான் மன மகிழ்ச்சி நிறைவாகும். இன்னைக்கு வாசித்த பகுதியிலே அங்கே சொல்லப்படுகிறது, சவுல் அந்த நகரத்தை கலக்கி கொண்டிருந்தான். ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிற இயேசுவினுடைய முதலாவது சீஷரை அவர்கள் கொன்று விட்டார்கள். அதனால என்ன செய்தாம், அங்க என்ன நடந்ததாம்? இரண்டாவது வசனம் சொல்லுது, முதலாவது வசனம் பின்பக்கம்
அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிறுத்த போன காரியங்கள் இருந்தாலும் அங்கே எருசலேமிலே துன்பம் உண்டாயிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. துன்பம் உண்டாயிருந்தது. ஏனென்றால் சாப கட்டுகள் முறிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. 8வது வசனம் என்ன சொல்லுது? துன்பத்திலே இருந்து கர்த்தர் என்ன செய்றார்? அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தார். தேசத்திலே பாருங்க, 8வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலே சந்தோஷம் வந்து விட்டது, கலிகூறுதல் வந்து விட்டது. ஆனாலும் பிசாசனுடைய வல்லமை, அவனுடைய நுகத்தடி அந்த தேசத்திலே முறிக்கப்படாததான் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சகோதரர்களே, நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறபடினால், நான் ஒரு சபையிலே அங்கம் வகிக்கிறபடினால் பிசாசு எங்களை குறித்து விட்டு விடுகிறது என்று நினைக்க வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இங்க ஒரு மனுஷன் இருந்தான். இங்க மனுஷன் என்னவா? சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். ஊர் முழுவதையும் மாந்திரத்தினாலே, மாய வித்தையினாலே அவன் கட்டியிருந்தான். கட்டுக்கள் அறுக்கப்படாவிட்டால் மனமகிழ்ச்சி நிரந்தரமாகாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கட்டுக்கள் அறுக்கப்படாவிட்டால், நுகத்தடிகள் முறிக்கப்படாவிட்டால் மனமகிழ்ச்சி நிறைவாய் இருக்காது. அங்கே அப்போஸ்தலர் வந்து அதிசயமான அற்புதங்களை செய்தார்கள். இதே சீமோன் அவர்களை கண்டு விசுவாசித்து இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் எடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் 28வது 22வது வசனத்துக்கு போகிற போது பேதுரு அவனிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். என்ன தெரியுமா? ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். 23வது வசனம், நீ கசப்பான பிட்டிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. 13வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக் கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஹல்லேலூயா. எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கை என்று சொல்றது. இந்த நடவடிக்கை என்று எழுதினது கிங் ஜேம்ஸ் என்று சொல்லுகிற ஒரு ராஜா, அவன் டிரான்ஸ்லேஷன் செய்யும் போதுதான் இந்த பெயரை கொடுத்தான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கை என்றது இந்த புத்தகத்துக்கு பேர். ஆனால் இது அப்போஸ்தலருடைய நடவடிக்கை அல்ல, தேவ ஆவியினுடைய நடவடிக்கை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தேவ ஆவியினுடைய நடவடிக்கையிலே நடத்தப்பட்டவர்களாக இருந்தாலே தவிர அவர்கள் தேவ ஆவியினுடைய நடவடிக்கையின் புத்தகத்திலே ஒரு காரியத்தை தேவ ஆவியானவர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். கடந்த நாட்களிலே நான் தியானிக்கிற போது தேவன் என்னோடு கூட தேவ ஆவியானவர் என்னை நெருக்கி பலதான பூர்வமான தேவ சபையை குறித்து நோக்கும்படியாய், அந்த சபையை குறித்து ஆழமானதை கற்றுக் கொடுக்கும்படியாய் என்னை நெருக்கினபடினால் நான் இப்போது வந்த தேவ நடவடிக்கைகளுக்குள்ளே, ஆவியானவருடைய நடவடிக்கைகளுக்குள்ளே, அப்போஸ்தலர்கள் நடத்தப்பட்ட நடவடிக்கைகளுக்குள்ளே நாங்கள் கண்களை நோக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியம் நடந்தது சகோதரர்களே. அந்த மனுஷன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான். ஆனா 23வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், உன்ன பாவக்கட்டு இன்னும் தீரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் அவனோடு கூட இருந்த மந்திரவாதம், தந்திரங்கள், அவனோடு இருந்த கட்டு சமாரியாவை கட்டி வைத்திருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்ல, இன்னைக்கு அநேகர் நாங்க நினைக்கிறோம், இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேவாலயங்களுக்கு போகிறார்கள், ஆராதனைக்கு போகிறார்கள், அவர்கள் அநேக காரியங்களோடு போய்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தேவாலயத்திலே நான் அங்கம் வகிக்கிறதுனாலே சத்துருவினுடைய சாபக்கட்டுகள் எங்களை விட்டு போகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு எங்களை விட்டு ஒதுங்குறதில்லை சகோதரனே.
எதிரியானவன் எந்த காரியத்தை விட்டுவிட்டு இவன் ஞானஸ்நானம் எடுத்து விட்டான் என்று போய்விடுகிறதில்லை. அவன் அங்கே என்னை சுற்றி வருகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆவியின் அபிஷேகமே நுகத்தடியை முறிக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய ஆவியை பெறாதிருந்தார்கள் என்று அப்போஸ்தலர்கள் கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பெரிய மகிழ்ச்சி உண்டானது, அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. ஆனாலும் மாயவித்தைக்காரனாய் அந்த எல்லைகளை கலக்கி வந்த மனுஷன் சாபக்கட்டிலே தான் இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நாங்க நினைக்கிறது போல பிசாசு நான் ஞானஸ்நானம் எடுத்தோன்னு என்னை விட்டு போய்விடுவதில்லை. என்னை விட்டு விட்டு இனி இவர் பரிசுத்தவான் ஆகிவிட்டார், இவர் பரிசுத்தவான் ஆகிவிட்டார், இவர் இயேசுவின் பிள்ளை என்று பெயரை மாற்றி விட்டார்கள். ஆனபடினாலே இனி தொல்லை பண்ண முடியாது என்று சத்துருவானவன் போகிறதில்ல. நம்முடைய சாப கட்டுக்கள் முறிக்கப்படும் வரைக்கும் சத்துருவானவன் என்னை சுற்றி கொண்டே வலம் வருகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரனே, தேவாலயத்துக்காக அநேக காரணங்களுக்காக போறாங்க இல்லையா? சிலர் போகிறார்கள் ஆலயத்துல, அங்க போன நல்ல மனுஷரை சந்திக்கலாம், அவர்கள் மூலமாய் ஏதாவது செல்வாக்கு கிடைக்கும் என்று போகிறவர்கள் உண்டு. ஆமென். என்ன தேவாலயத்துக்கு போனா சிலர் அழகான பொருட்களை பார்க்கலாம் என்று போகிறவர்கள் உண்டு இல்லையா? தேவாலயத்துக்கு போனால், ஒரு ஆராதனைக்கு போனால் ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டுபிடிக்கலாம் என்று போகிறவர்கள் உண்டு. தேவாலயத்துக்கு போனால் என்னுடைய வியாபாரத்தை நடத்தத்தக்கதா என்னோடு கூட சேருகிறதுக்கு ஒரு நல்ல உண்மை உள்ள பார்ட்னர் கிடைக்கலாம் என்று போகிறவர்கள் உண்டு. அநேக காரணங்களுக்காக தேவாலயங்கள் போகிறார்கள். ஆனபடினாலே பிசாசு தேவாலயத்துக்கு போகிறவர்களை குறித்து அவன் பயத்தோடு அல்ல, இங்கே வந்திருக்கிற அநேக எங்களை போல தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க விரும்புகிறவரை பற்றி நான் கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசானவன் சகோதரனே, எப்ப நாங்க கிறிஸ்தவராய் ஆகிறோம்ன்றதுனால போறதில்லை, அவன் விட்டு விடுகிறதில்ல. அவனுடைய பிரச்சனை எப்ப தெரியுமா? நான் எப்ப தேவனுடைய நடவடிக்கையிலே ஈடுபடுகிறேனோ அப்போது அதை தடுக்கத்தான் பிசாசு திரிகிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தை செய்கிற மனுஷனிடத்திலே வஞ்சனையை கொண்டு வரவும், வஞ்சிக்கவும், அவர்களை அழித்து போடவும், மாசுபடுத்தவும் பிசாசு திரிகிறானே தவிர கிறிஸ்தவனாகிறவனுக்கு பின்னால தெரியறதில்லை பிசாசு. ஹல்லேலூயா. சீமோன் கிறிஸ்தவனானான், விசுவாசித்தான், கிறிஸ்துவுடைய நாமத்திலே அங்கு ஞானஸ்நானம் எடுத்தான். ஆனாலும் அவருடைய சாபக்கட்டு அவனை விட்டு போகவில்லை என்பதை பேதுரு அவனுக்கு உணர்த்துகிறார். அப்போது அவன் மனம் திரும்புகிறான் என்று வேதம் எனக்கு உனக்கும் சொல்லி தருகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக பிசாசு நம்மை திரட்டிக் கொண்டிருக்கிறான். ஒரு வசதியா இராதீங்க. நாம் வேத படிப்பிலே பார்த்தோம், பிசாசை எவ்வளவுக்காய் தேவனை குறித்து அசதியா இருக்கக்கூடாதோ அவ்வளவுக்காக பிசாசையும் அவனாலே உண்டாகி இருக்கிற கட்டையும் குறித்து நாங்கள் அசதியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக தடவைகளிலே சகோதரரே, அவன் வெள்ளம் போல அவருடைய கட்டுக்களை வைத்திருந்தாலும் கர்த்தர் உடைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாரியா கட்டப்பட்டிருந்தது ஒரு மந்திரவாதியினாலே, அவருடைய பிசாசினாலே அந்த எல்லைகள் முழுவதையும் ஆட்கொள்கிற ஒரு பெரிய ஆவி கட்டுப்பட்டபடினால் இவன் ஒரு பெரிய மனுஷன் என்று அங்கே அவர்கள் நினைக்கத்தக்கதாக இவன் தான் தேவனுடைய பிரதிநிதி என்று சொல்லி யூதர்களே ஒரு பகுதியான சமாரியர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏன் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சகோதரர்களே, தேவனுடைய நடவடிக்கையிலே இறங்குறவர்கள், தேவன் சொன்னபடி நடவடிக்கைகளிலே நடந்து கொண்டிருக்காமல் நடவடிக்கைகளை பார்த்து உட்கார்ந்து அதை அனுபவிக்கிறபடினாலே பிசாசானவன் பெரிய கிரியைகளை செய்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார் என்ன தெரியுமா? இன்றைக்கு பிசாசானவனுடைய ஒரு விருப்பம் தேவாலயத்தை மாத்திரமல்ல சகோதரனே, எழுப்புதலை தடை பண்ணுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய அசைவை நிறுத்தாட்ட வேண்டும். தேவன் அசைகிற போது அவரால் மூலமாய் அசைக்கப்படுகிற ஜனங்களை நிறுத்த வேண்டும், வஞ்சிக்க வேண்டும் என்று அவன் ஒரு கட்டை வைத்திருக்கிறான். இந்த பாவ கட்டு எங்களை விட்டு உடையாவிட்டா,
தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தினால் அந்த நுகத்தடி முறிக்கப்படாவிட்டால் நான் ஞானஸ்நானம் எடுத்து என்ன, நான் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தேன், பெரிய காரியங்களை நடப்பிக்கத்தக்கதாய் அந்நிய பாஷையை பேசி என்ன, அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லி என்ன, ஒரு காரியம் நடக்க போகிறது இல்ல. பிசாசுடைய டார்கெட் எழுப்புதலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எழுப்புதல் என்று சொன்னால் அது தேவனுடைய அசைவு சகோதரர்களே. தேவன் ஒரு இடத்திலே அசைக்க ஆரம்பிக்கிறார், அந்த அசைவு நகர வேண்டும் என்று சொன்னார். ஆமென். கர்த்தர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார். எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். 8வது வசனம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோம். இது எப்படி? 8வது வசனம். 1:8 சாரி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வந்து சகோதரர்களே எங்களுடைய கட்டுகளை உடைத்து விட்டாரானால் உடைக்கப்படாத இடங்களிலே இருக்கிற சாபங்களை உடைக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வந்து பலப்படுத்தின பின்பு நீங்க பலப்படுத்தின அதிசயத்தை அற்புதத்தை கண்டு ஐக்கியத்தை கண்டு அங்கே உட்கார்ந்து இருப்பவனால் பிசாசானவன் நம்மை மாசுபடுத்துகிறது நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், பலப்பட்டுட்டீங்களா, அபிஷேகம் பெற்றுட்டீங்களா, அந்நியம் வந்துட்டுதா, அற்புத அடையாளங்கள் உங்களால நடத்தப்படுகிறதா, நீ அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய அசைவு எப்போது தங்குகிறதோ அப்போதெல்லாம் பிசாசினாலே அது அசுத்தமாக்கப்படும். ஒரு தண்ணி ஓட்டத்தை பாருங்க, ஓடுகிற தண்ணியிலே சகோதரர்களே எத்தனையோ காரியத்தை கலக்கிறார்கள், அந்த தண்ணி மாசடைவதில்லை. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு காஞ்சி காவேரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுல போய் பாருங்க எவ்வளவு அசுத்தத்தை சேர்க்கிறாங்க. செத்த பிணங்களை அதிலே போட்டு விடுகிறார்கள், அதிலே சாம்பலை கரைக்கிறார்கள், அசுத்தமான காரியங்கள் போகிறது. ஆனா கொஞ்சம் தூரம் போன பிறகு அதை அள்ளி குடித்து இது பரிசுத்தமாக்குகிற தண்ணி என்று சொல்கிறார். அவனுக்கு வியாதி வாரதில்லை. ஏன் தெரியுமா? ஓடுகிற தண்ணீர் சுத்தமாகவேதான் இருக்கும். ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவருடைய இருதயத்தில் இருந்து என்ன வருமோ? ஜீவ நதிகள் பாய்ந்தோடும். என்ன செய்யுமா? ஜீவ நீரூற்று அங்கே குளமாய் தங்கி இருக்கும். இல்ல, அது பாய்ந்து ஓடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை, அவருடைய நடைமுறைகள் இங்க என்ன செய்றாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் கர்த்தர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வருவார், பலப்படுத்துவார், அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். நீங்கள் ஒருமித்து கூடி இருந்துட்டு நீங்க என்ன செய்யணும்? அடுத்ததாக எங்க போகணும்? யூதேயாவுக்கு போக வேண்டும். யூதேயா முடிந்ததும் அந்த புறஜாதிகள் என்று பேலியாளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்ட சமாரியாக்குள்ளே போக வேண்டும். ஹல்லேலூயா. சமாரியா முடிந்து விட்டால் உலகம் எங்கும் போக வேண்டும். போகவில்லை. There are so many times we don't respond God very quickly. அநேக தடவைகளை சகோதரர்களே நாங்கள் கர்த்தருக்கு உடனடியாய் பிரதி உத்தாரம் சொல்வதில்லை, செய்வதில்லை. கர்த்தர் சொன்னார் போக வேண்டும். இவன் பார்த்தா என்ன தெரியுமா? எல்லாரும் விற்று கொண்டு வந்து பாதத்துல வச்சுட்டான். ஏன்னா அதைத்தானே பார்த்தனாங்க. எல்லாரும் காணி பூமி எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து பாதத்துல வச்சுட்டா. இப்ப எக்கனாமி ஸ்டடி ஆயிருக்கிறது, ஃபெலோஷிப் நல்லா இருக்கிறது, மிரக்கல் குருசைட் அற்புதமாய் நடக்கிறது, கை வைக்கிற இடத்துல சுகம் வருகிறது, நடந்து போற இடத்துல நிழல்பட்டு சுகமாகிறாங்க, தேவாலயங்களில் சாட்சி கொடுக்கிறோம். எருசலேம் இட்ஸ் a wonderful place. They stayed in Jerusalem. Hallelujah. நமக்கு தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து நாங்கள் உட்கார்ந்தவர்களாய் இருக்கிறோம் சகோதரர்களே. தேவன் எங்களை ஆசீர்வதித்தார். எங்கே ஆசீர்வதித்தார்? தமிழ் திருமுழுக்கு சபையை ஆசீர்வதித்தார். எந்த denomination ஆசீர்வதித்தார்? பேப்டிஸ்ட் என்ற denomination என்னை ஆசீர்வதித்தார். We just stay there. எங்க புவியியல் ரீதியாய் எந்த இடத்திலே அற்புதம் நடக்கிறதோ, அதிசயம் நடக்கிறதோ, அங்கேயே நின்று விடுகிறோம், அங்கேயே தங்கி விடுகிறோம். இதனாலே கர்த்தருடைய காரியம் நடக்காம இருக்கு. ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா?
என்ன அற்புதமான செய்தி, என்ன அற்புதமான ஆசீர்வாதத்தின் சாட்சிகளை நாங்க சொல்றோம். கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், விசா கொடுக்கிறார், வேலை கொடுக்கிறார், கார் கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். எங்கே கொடுக்கிறார்? சோல்பியார் ஷியூவில் ஞாயிற்றுக்கிழமை 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள கொடுத்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியா நான் எங்க வரணும்? நான் வெளியில போய் என்ன சொல்றேன்? அந்த 12 மணிக்கு வாங்க, ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் கற்பித்த வழி அப்படி அல்ல. தேவனுடைய அசைவு நகர வேண்டும் சகோதரர்களே. தேவன் அற்புதம் செய்கிறானால், ஒரு இடத்துல எழுப்புதல் வந்திருக்கிறானால் அந்த எழுப்புதல் உன்னோட கூட அசைய வேண்டும். இல்லாவிட்டால் நீ சாவ கட்டிலே கட்டப்பட்டவனாய் மாறிவிடுவாய். ஹல்லேலூயா. எருசலேம் நல்லா இருந்தது, நற்சாட்சி பெற்றிருந்தது, பொருளாதார ரீதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவிடையிலே உட்கார்ந்து இருந்தாங்க. கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு மனுஷனை அனுப்பினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சகோதரனே, தேவ அசைவு வரும்படியாய் தேவன் உபத்திரவத்தை அனுப்புகிறவராயிருக்கிறார். அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்றது? நாங்க நினைக்கிறோம் உபத்திரவம் வந்திருக்குது. உபத்திரவம் ஏன் தெரியுமா வந்திருக்கு? தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியா. ஹல்லேலூயா. யாரோ சூழ்ச்சி செஞ்சதால வரல, எவரோ நம்மை கெடுக்க ட்ரை பண்ணதால வரல. கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படும்படியாய் உனக்கு உபத்திரவம் கட்டளையிடப்படுகிறது. ஹல்லேலூயா. உபத்திரவத்துக்காக நன்றி சொல்லுவாங்க. எல்லா உபத்திரவங்களும் மோசமான உபத்திரவங்கள் அல்ல, அநேக நல்ல உபத்திரவங்கள் சொல்ல. பக்கத்துல உபத்திரவம் நல்லது, உபத்திரவம் நல்லது. சந்தோஷமா சொல்லுங்க, உபத்திரவம் நல்லது. தேவனுடைய மனுஷன் என்ன தெரியுமா சொன்னான்? தாவீது என்ன தெரியுமா சொன்னான்? நான் ரொம்ப உபத்திரவப்பட்டான். ராஜா அவனை துரத்துனான், கொலை செய்ய தேடினார்கள். தன்னுடைய சொந்த ஜனங்கள் கல்லெடுத்து எறியப்படுத்தான். இவன் ஒரு இரத்த பிரியன் என்று சொல்லி ஒருவன் துப்பி இவனை தூசிட்டான். எல்லாம் முடிய விட்டு போய் சொல்றான், எழுதுறான்னு தெரியுமா? கர்த்தாவே, நான் உபத்திரவப்பட்டது ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன் தெரியுமா உங்களுக்கு? அதனாலே நான் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. I learned your ways, Lord. I don't know the way because you said I am the way and the truth. Hallelujah. நானே வழியும் சத்தியம் சொன்னேன். எனக்கு வழி தெரியல, என்னுடைய வழியை போனேன், உபத்திரவப்பட்ட போது உம்முடைய வழிகளை எனக்கு காட்டுகிறேன். ஹல்லேலூயா. வேதனைப்பட்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில உபத்திரவம் வந்திருக்கா? உங்களுடைய ஆட்கள் வருத்திருக்காங்களா? கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தாவே இந்த சகோதரனுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய மனைவி உங்களை வருத்திருக்கிறாரா? உங்களுடைய கணவன் உங்கள் மேல நொந்திருக்கிறாரா? கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஏன் நம்முடைய கணவன் நம்ம மேல நொந்திருக்காவிட்டா நம்ம மட்டும் அழுது ஜெபிக்க மாட்டோம். என்ன எப்போதும் சொல்லுவார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது அன்பு செய்து காதலிச்சு விட்டுருக்காங்களா? போய் சொல்லுங்க அவங்கள்ட்ட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ என்ன விட்டுட்டு போனபடினா. ஹல்லேலூயா. என்ன சிரிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது, இஸ் கோயிங் டு கிவ் a wonderful life. இப்ப உங்க வழியில பிடிச்சீங்கன்னா நீங்க அந்தரப்படுவா, உபத்திரப்படுவா. விட்டுட்டு போயிட்டாங்களா? சொல்லுங்க, கர்த்தாவே ஸ்தோத்திரம். இல்ல அவங்கள்ட்ட இன்றைக்கே போய் சொல்லுங்க, ஓ நீ விட்ட போது எவ்வளவு துக்கம், எனக்கு எவ்வளவு வேதனை. சாலியத் சோர்க்கு தெரியுமா? எவ்வளவு தனிமையா இருந்தேன், கவலையா இருந்தேன் தெரியுமா? ஆனா கர்த்தர் எனக்கு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உன்னோட இருந்தா இப்படியே இழுபட்டு கொண்டே இருப்பேன், இந்த கதையை கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. உபத்திரவப்படுகிறது நல்லது சகோதரனே. யாராகிலும் உங்களுடைய வேலையை விட்டு நிறுத்தி இருந்தால் சொல்லுங்க, நிறுத்தப்பட்ட வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்றால் உன்னை நிரந்தரமாய் இன்னும் 20 வருஷம் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. யாராவது நிறுத்தி இருந்தா சொல்லுங்க, கர்த்தாவே ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாராகிலும் உங்களுக்கு ஏதாகிலும் பண்ணி என்ன உங்களுக்கு எது நடக்கணும்னு சொல்ற, கர்த்தாவே ஸ்தோத்திரம். உனக்கு கார் நின்று ஓடுதா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, புது கார் தர போறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல பிரச்சனை வந்திருக்கா? ஒரு வாடகைக்கு வீடு தராங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, உனக்கு சொந்த வீட்டை தர போகிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிறவர் சகோதரனே. ஏனென்றால் அவருடைய வழிகளை நாங்கள் அறிந்திருக்கும்படியாய் அவர் உபத்திரவங்களை அனுப்புகிறவர். அப்போது அங்கே உபத்திரவம் உண்டாயிற்று, வேதனை உண்டாயிற்று. அதனாலே ஒரு மனுஷன் சமாரியாக்குள்ளே போனார். ஹல்லேலூயா. அவன் அங்கே அணிவகுத்து அங்கே இருக்கிற பெரியவங்களாலே கூட்டிக் கொண்டு போகவில்லை, அவனை அறியாது சமாரியாக்குள்ளே போனான். வேதம் அப்படித்தான் சொல்லுது. அந்த நாட்கள்ல என்ன நடந்தோம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 8வது அதிகாரம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு சவுல் வீடுகள் தோறும் 3வது வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. ஒருவரும் உனக்கு டிரெக்ட் பண்ணவில்லை, இவனுக்கு ஒரு மிஷன் கொடுக்கவில்லை. உனக்கு சமாரியாவிலே ஊழியம் இருக்கிறது என்று இவன் மேலே கைகளை வைத்து இவனை அனுப்பவில்லை. உபத்திரவத்தின் நிமித்தம் பிலிப்பு சமாரியாக்குள்ளே போனான். Hallelujah. There are so many times you don't know why you are doing that, but God's plan was there. Hallelujah. அநேக தடவைகள்ல இந்த காரியம் செய்கிறேனே, இங்கே போகிறேனே, இதுக்காக நான் நினைக்கிறேனே, எனக்கு ஒரு பாரம் வருகிறது. ஏன் உனக்கு தெரியாது? கர்த்தர் உன்னை கொண்டு போகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் அழைத்து கொண்டு போனார். ஒரு மனுஷனை கொண்டு ரட்சிக்கிற தேவன் பிலிப்புவை சமாரியாவுக்குள்ளே கொண்டு போனார். பிலிப்புவை சமாரியாவுக்குள்ளே கொண்டு போனவர் ஒரு மனுஷனை கொண்டு, ஒரு மனுஷனால பிசாசு அந்த தேசத்தை கட்டி வைத்திருக்கிற போது தேவனுடைய ஒரு மனுஷனாலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கொண்டு கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய தலைமைத்துவத்தை, ஒரு மனுஷனுடைய நிர்வாகத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, பின்தொடர பாருங்க. ஏனென்றால் கர்த்தர் ஒரு மனுஷனை தான் செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே மனுஷீகம் உருவாகும்படிக்கு, மனிதர்கள் இந்த பூமியை பங்கி பெருகும்படிக்கு ஒரே ஒரு மனுஷனான ஆதாமை கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே அழகான பெண்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த மனுஷனிலே இருந்து மனுஷியை உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஒரே மனுஷன்ல இருந்துதான் பெண்களை உருவாக்கினார். அதே மனுஷன்ல இருந்துதான் பிள்ளைகளை உருவாக்கினார். இவர்கள் அடிமைத்தனத்தினாலே தேவனை விட்ட போது ஒரே மனுஷனாகிய ஆபிரகாமை கொண்டு இவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரே மனுஷனான ஆபிரகாமிடத்திலே சந்ததியிலே வந்தவர்கள் அடிமைத்தனத்திலே போன போது, எகிப்துக்குள்ளே போய் அடிமைகள் ஆக்கப்பட்ட போது ஒரே மனுஷனாகிய மோசேயை தேவன் அழைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே மனுஷனாகிய ஒரு வறட்சியிலே, பஞ்சத்திலே, வேதனையிலே, துக்கத்திலே, அடிமைத்தனத்திலே வாழ்கிற போது ஒரே மனுஷனாகிய யோசேப்பை கொண்டு அவர்களை போஷித்தார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கொண்டு வல்லமை செய்கிற கர்த்தர். நீ சொல்லுங்க, அந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற மனுஷன் நான் தான். ஹல்லேலூயா. I am the one of the ones. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் தேடுகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி நீதான். வல்லமை நிறைந்த கூட்டம் அல்ல, பெரிய காரியங்கள் அல்ல, ஆரவாரங்கள் அல்ல, குருசேட் மீட்டிங் அல்ல. உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், உன்னை கொண்டு ஆசீர்வதிக்கிறவர். தேசத்தினுடைய அலங்கம் முடிந்து போன போது ஒரே மனுஷனாகிய நெகேமியாவை கொண்டு கர்த்தர் அலங்கத்தை கட்டினார். உன்னை சுற்றி இணைந்திருக்கிற உன்னுடைய சந்ததிகளை இடிந்து போன காரியங்களை கட்டும்படி கர்த்தர் உன்னை தான் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தான் தெரிந்திருக்கிறார். உன்னுடைய சந்ததியிலே வருகிற சாப கட்டுக்கள், உன்னுடைய சந்ததியிலே வைத்திருக்கிற பிசாசினுடைய பாவ கட்டுக்கள், வேதனைக்குரிய காரியங்கள், ஞானஸ்நானம் எடுத்தும் விடுதலையாயிருக்காத காரியங்களை விடுவிக்க கர்த்தர் உன்னை தான் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. You are the one of the ones. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அந்த ஒருவருக்குள்ளே இருக்கிற ஒருவன் நான் தான், அந்த ஒருத்திக்குள்ளே இருக்கிற ஒருத்தி நான் தான். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
உங்களோட லைஃபை பின்னுக்கு போய் சிந்திச்சு பாருங்க. உங்களோட சந்ததியில் எத்தனை பேர் இன்றைக்கு நீங்க பெற்றிருக்கிற ஆவிக்குரிய விடுதலை இருக்கிறாங்க? Can you imagine? Can you imagine? உங்க சந்ததிக்கு நீ தான் யோசிப்ப. எனக்கு நீ சாப்பாடு போடுறவனாயிருப்பாய். உனக்கு சொந்த குடும்பம் முழுவதும் கஷ்டத்தில் இருக்கும், வறுமையில் இருக்கும், வறட்சியில் இருக்கும். கர்த்தர் உன்னை காணானுக்குள்ளே வறட்சியான காலங்கள்ல இந்த சந்ததியை போஷிக்கும்படி உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சந்ததியில எத்தனையோ காரியம் வெடித்து போயிட்டு இருக்கு. நாங்க சொல்ல மாட்டேன் சொல்றேன். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறபடியா ஆடம்பரமாய் வாழ்றபடினால எங்க வீட்டுல, என்னுடைய சந்ததியில, என்னுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு பின்பதாக அங்கே காவலற்ற நிலையில அலக்கம் உடைந்து கிடக்கிறது. பிசாசு வருகிறதும் போகிறதுமா. உடைய சொந்தக்கார வீட்டுல எத்தனையோ காரியம் நடந்து கொண்டிருக்கு. பில்லி சூனிய கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. வேதனை வியாதி முடியாதபடிக்கு காக்கப்பட்டிருக்கு. நீதான் அந்த நெகேமியா அலங்கத்தை கட்டும்படியாக கர்த்தர் கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சந்ததியில கர்த்தர் என்ன தொட்டார் சொல்றேன், என்ன தொட்டார். என் குடும்பத்துல 10 பேர், எங்க அப்பாட குடும்பத்துல பெரிய கூட்டம், பெரிய சந்ததி. ஆனா கர்த்தர் என்னை முதலில் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறவராய் இருக்கிறார். உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆனாலும் அந்த மனுஷனை சுற்றித்தார் பிசாசினுடைய உபத்திரவங்களுக்கு கட்டுக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால எச்சரிக்கை இருக்க பாருங்க, எச்சரிக்கை இருக்க பாருங்க. ஏனென்றால் ஒரு குழந்தையை கொல்லும்படிக்கு பார்வோன் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொல்லும்படியாய் கட்டளை கொடுத்தான். ஒரு குழந்தை இயேசுவை கொல்லும்படிக்கு எருசலேமிலே அங்கே கொல்லப்பட்டார்கள் குழந்தைகள். ஏனென்றால் ஒருவன் அழிக்கப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தின் அசைவு அழிக்கப்படும் என்றது பிசாசுக்கு தெரியும். You have to keep on moving. ஹல்லேலூயா. நீ தொடர்ச்சியாய் நடக்க வேண்டும், தொடர்ச்சியாய் நீ ஓட வேண்டும். தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய நடவடிக்கையில, தேவனுடைய எழுப்புதல்ல நீ பங்கு கொள்ளுகிறியோ பிசாசு உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு தெரியுமா, எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். பிலிப்பு ஓடவில்லை, அவன் எதிர்த்து நின்றான். அந்த தேசம் முழுவதும் வந்த ஒரு அந்நியன், சமாரியா தேசத்துக்குள்ளே நுழைந்த ஒரு பரதேசி, ஒன்றும் தெரியாது. எருசலேமிலே அடிக்கிறார்கள். அகதியாக சமாரியாக்குள்ளே நுழைந்த மனுஷன் அவன். ஹல்லேலூயா. ஒரு தானியேல் ராஜாவிடத்திலே சவாலிட்டு, ராஜாவே இவர்தான் தேவன் என்று சொல்ல வைக்க முடியுமானால் நான் என்னையும் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுடைய கட்டுக்களை குறித்து, அவனுடைய நுகத்தடிகளை குறித்து நமக்கு ஆவியிலே தெளிவு உண்டாகாவிட்டா நம்முடைய மனமகிழ்ச்சி நிரந்தரமாய் தங்க போகிறது இல்லை. கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற எழுப்புதலை கொண்டு நீயும் நானும் நகராவிட்டால் கர்த்தர் உபத்திரவத்தினாலே நகர்த்துறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக சொல்லிக் கொண்டிருக்கோம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஏனென்றால் பிசாசு சகோதரர்களே வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷன் உட்கார்ந்து இருந்து கிரியை செய்கிறது இல்லை. I just want to preach something today. Hallelujah. பிசாசுடைய அசுத்த ஆவிகளுடைய வல்லமை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன். அதுக்கு நிரம்ப தடை இருக்கு. ஆனால் விசுவாசத்தோட பிரசங்கிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் இன்றைக்கு முழுமையாக விடுதலை ஆக்குவார். Hallelujah. ஆவிகளை குறித்து அறிந்திருப்போம் சொல்ல, ஒரு ஆவியும் ஒருவனோட இருந்துட்டு போறதில்லை. ஆவிகள் எல்லைகளை கட்டுப்படுத்துகிற ஆவிகள். சமாரியா முழுவதையும் சீமோனை கொண்டு கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தது ஆவி. ஹல்லேலூயா. இயேசு பிசாசை திரட்டுகிற போது அவரிடத்துல கேட்டார், உன்னுடைய பேர் என்ன? அவன் சொன்னான், என்ன? லேகியோன், லீஜன்ஸ். அது என்ன தெரியுமா வண்டி கொண்டது? எங்களை இந்த எல்லையை விட்டு திரட்டி விடாதே. அவனை விட்டு திரட்டி விடும், பண்டிக்குள்ள விடும், பாதாளத்துக்குள்ள விடும், ஆனால் இந்த எல்லையை விட்டு என்னை திரட்டி விடாதே. பிசாசு எல்லைகளை குறித்து வைத்திருக்கிற சகோதரனே. ஹல்லேலூயா. தானியேல் புத்தகத்துக்கு நீங்க போய் பார்த்தால் அங்கே ஒரு அதிபதி இருந்து கொண்டே இருக்கிறார். பெர்சியாவின் அதிபதியோடு கூட நான் 3 கிழமை போராடினேன் என்று தானியேலிடத்திலே தூது கொண்டு வந்த தூதன் சொன்னான். 10ஆம் அதிகாரத்தை போய் வாசிங்க.
தானியேல் புத்தகத்தின் 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற போது அதை வாசிக்க கொடுப்போம், வாசிங்க. அவன் சொல்லுகிறான், தானியேலே உன்னை நீ அடக்கவும் தேவனுடைய சமூகத்திலே இந்த தேசத்துக்காய் ஜெபிக்கவும் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை பார்த்து நீ உணர்வடைந்து சாம்பலிலும் ரெட்டிலும் இருக்கும் போதே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனாலும் உன்னுடைய ஜெபத்துக்கு நான் விடை கொண்டு வருகிற போது அங்கே ஒருவன் என்னை தடுத்தான். யாரு? வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். எந்த அதிபதி நின்றானோ? பெர்சியா. முதலாவது பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் 21 நாள் வரையும் என்னோடு போராடினான். ஹல்லேலூயா. அந்த அதிபதி ராஜா இல்ல. ஏன்னா அது வசனம் தொடங்கக்குள்ளே எந்த ராஜான காலத்தில் எழுதியிருக்கு. இது ராஜாவை குறித்து சொல்லவில்லை, அசுத்த ஆவியினுடைய வல்லமையை குறித்து சொல்லப்படுகிறது சகோதரர்களே. அசுத்த ஆவிகள் ஒரு தேசத்தை, ஒரு எல்லையை தங்களுக்கு முன்குறித்து ராஜ்யத்தை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு அந்த சாபத்திலே நடத்துகிறது அசுத்த ஆவிகள். ஹல்லேலூயா. You can go and see the difference. எங்க போனாலும் ஒவ்வொரு ஸ்பிரிட் அங்கே செய்யும் காரியம் செய்யும் சகோதரனே. ஒரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா சில ஏரியா பாத்தீங்கன்னா அங்க விபச்சாரத்தின் ஆவிதான் இருக்கும். சில ஏரியாவுக்கு போனீங்கன்னா சூதாட்டத்தின் ஆவி இருக்கும். சில ஏரியாவுக்கு போனீங்கன்னா ஒரே பொய் சொல்லுகிற ஆவி இருக்கும், பிதற்றத்தின் ஆவி இருக்கும், மாறுபாடுள்ள ஆவி இருக்கும். ஒரு ஏரியாக்குள்ள ஒரு சில இடங்களுக்குள்ள போனீங்கன்னா வித்தியாசமான காரியங்களை காணுவீங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் பிசாசு நம்ம மாதிரி ஒழுங்கற்று தெரிகிறதில்லை. ஆமென். அவன் தனக்கென்று எல்லைகளை குறித்திருக்கிறபடிதான் வேதம் சொல்லுது, நமக்கு இரத்தத்தோடும் மாமிசத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதிகாரங்கள் என்று சொல்லும் போது ஒழுங்குபடுத்தப்பட்ட அதிகாரத்தை பிசாசு வைத்திருக்கிறார். இயேசு அவனிடத்திலே கேட்டபோது உனக்குள்ளே இருக்கிறது யார் என்று கேட்டபோது அவன் சொன்னார், லேகியோன், லீஜன்ஸ். ஹல்லேலூயா. இந்த வசனம் எங்க பாதிக்கப்படுறது தெரியுமா? ராணுவத்திலே அணிவகுத்து போகிற படைப்பிரிவுகள். ஹல்லேலூயா. எத்தனையோ படைகளை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அவன் அங்கே ராஜ்யங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஒழுங்கு முறையிலே கிரியை செய்கிறவன். ஹல்லேலூயா. நாங்கள் தான் சொல்லுவோமே, ஆளுக்குள்ள அடிபடுகிறது. வேதத்தின் ஆதி ஆகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை போய் பாருங்க, எங்கிலாகுவது ஒரு பிசாசோட சண்டை பிடிச்சதா பாத்தீங்களா? இயேசு திறந்துற போது அதில் என்ன தெரியுமா சொல்லுது? நாங்கள் லேகியோன்கள், நான் ஒழுங்குபடுத்தப்பட்டவர்கள், எனக்கு தந்த கிரியையே நான் செய்வேன். விபச்சாரத்தின் ஆவியை ஊற்றி அவனை விபச்சாரத்தில் பாதிக்கப்பட வேண்டுமானால் அதை நான் செய்வேன். விக்கிரகத்தின் ஆவி அதோடு பங்கெடுக்காது. விக்கிர ஆவி அங்கே வந்து நின்று சொல்லாது, எனக்கும் கொஞ்சம் விடந்தா நானும் கூற போகிறேன் என்று. இல்ல, அவைகள் ஒன்றாய் தான் இருக்கிறது. வேதத்திலே போய் பாருங்க, எங்கேயாவது ஒரு சூத்திரதாரி இன்னொரு சூத்திரதாரியோடு சண்டை பிடித்தாலாம். மந்திரவாதிகளோடு சண்டை பிடித்தது வேதத்தில் இருக்கா? இல்ல. ஆனா நாங்கள் தான் கிறிஸ்தவரோடு சண்டை பிடிப்போம், கிறிஸ்தவ போதகரோடு சண்டை பிடிப்பார்கள், சபை பிரிவுகளோடு சண்டை பிடிக்கும். ஏனென்றால் we don't have a discipline and order. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒழுங்கு தேவை. சத்துருடைய வல்லமை எதிர்க்க வருமானா நமக்கு ஒழுங்கு தேவை. சொல்லுங்க, நமக்கு ஒழுங்கு தேவை. We need order in the house. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒழுங்கு தேவை. பிசாசு எல்லைகளை பிடித்திருந்தது. சமாரியா முழுவதையும் அவன் ஆட்கொண்டிருந்தான் சகோதரனே. சமாரியாவை ஆட்கொண்டிருந்த மனுஷன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றிருந்தான். அவனை மாய்மாலம் பண்ணுகிற ஒரு ஆவி அவனை பிடித்துக் கொண்டிருந்தது, அவன் அறியவில்லை. ஹல்லேலூயா. இந்த வீட்டில் ஒழுங்கு தேவை. தேவனுடைய வீட்டில் ஒழுங்கு தேவை. ஹல்லேலூயா.
தேவனுடைய சபையில ஒழுங்கு தேவை என்றால் சத்துரு எழுப்புதல் வருகிற இடத்திலே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எல்லைகளை தாண்டுகிறான் சொன்னா புவியியல் எல்லைகள் மாத்திரம் அல்ல, புவியியல் எல்லைகளில் இருக்கிற வீடுகளை தாண்டுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வீடுனா நீங்க நினைப்பீங்க நீங்க இருக்கிற வீடு கட்டடத்தால கட்டப்பட்ட வீடு இல்ல சகோதரன். that is your family. ஆமென். நம்முடைய குடும்பங்களை அவர் கட்டுப்படுத்தி மாசுபடுத்த ட்ரை பண்ணுகிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. யோசுவான நாட்கள்ல ஒரு பெரிய காரியம், குழப்பம் வந்தது. குழப்பத்தின் ஆவி வந்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு எங்கேயாகிலும் போகலாம், எதையாகிலும் செய்யலாம் என்று சொல்ற போது யோசுவா என்ன தெரியுமா சொன்னான்? me and my household. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றால் இந்த குழப்பத்தின் ஆவியிலே பாதிக்கப்பட மாட்டான். நானும் என் வீட்டாரும் என்றால் இந்த குழப்பத்துக்குள்ளே போக மாட்டோம், தேவனை மறுதலிக்க மாட்டோம், கர்த்தருடைய காரியத்தை விட்டு ஓட மாட்டோம். நானும் என் வீட்டாரும் வேண்டாம். வீட்டை பிசாசு தாக்குறது சொல்ல. There are so many times you don't know why your daughter is doing something, you don't understand. அநேக தடவைகள்ல நமக்கு தெரியாது என்னுடைய மகள் ஏன் இப்படி செய்கிறார். அநேக தடவைகள்ல எனக்கு தெரியாது என்னுடைய மகன் தேவையற்ற ஒரு காரியத்தை செய்துவிட்டு வருகிறார். யோசிச்சு பார்க்கிறோம், ஏன் நடந்தது, ஏன் நடந்தது? கர்த்தாவே என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லையா? இல்ல. ஏனென்றால் சந்ததியாய் வந்த ஒரு ஆவி நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது சகோதரனே, நம்முடைய பாட்டனை பூட்டி அல்லது பாட்டன் அப்படி செய்திருப்போம், நமக்கு தெரியாது. அல்லாவிட்டால் நம்ம மேல ஏவப்பட்ட ஒரு ஆவி செய்யும். நீங்க நினைப்பீங்க இப்படி நடக்குமா பாஸ்டர்? அப்படி இல்லை. நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறேன். அவன் அங்கே சொன்னான், நான் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றேன், ஆனாலும் நான் கை வைத்தால் பரிசுத்த ஆவி வருகிற அந்த மந்திரவாத எண்ணம் அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. தாவீது ஒரு மனைவி ஒரு பெண்ணை கண்டு வஞ்சனையாய் அவளை அழைத்து அவளை அடையும்படிக்காய் அவளுடைய புருஷனை கொண்டு அவளை மனவாட்டியாய் ஏற்றுக்கொண்டால் இவனுடைய ஆவி அப்சலோமுக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. What happened? கர்த்தர் சொன்னார், நீ இரவுல செய்தா பகல்ல நடக்க போகுது. என்ன உனக்குள்ளே கிரியை செய்தது. ஏன்? தாவீதுடைய காலத்திலே தாவீதுடைய தகப்பனார் குடும்பத்தினாலே தள்ளப்பட்டிருந்தபடினாலே அவனுக்குள்ளே இருந்த காரியங்கள், வைராக்கியங்கள், அடைய வேண்டும் என்ற உணர்வுகள் சகோதரனே, தேவனோடு நடக்கிறவனாய் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவனாய் இருந்தாலும் அவனை வஞ்சித்த விபச்சாரத்தின் ஆவி அவனுடைய மகனுக்குள்ளே போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெபெக்காளுடைய மாறுபட்ட எண்ணமும் தந்திரமான புத்தியும் சகோதரனே யாக்கோபுக்குள்ளே போனது. ரெபெக்காளுடைய சொந்தக்காரனான அவருடைய அங்கிளுக்குள்ளே குழப்பத்தின் ஆவி இருந்தது. லாபான் ஏமாற்றினான். Where it's come from? இது நம்முடைய சந்ததியிலே வருகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், sometimes you wonder why it's happening. எந்த பிள்ளைக்கு நான் நல்லா சொல்லிக் கொடுத்தேன், என்ன பிள்ளை நல்லா ஜெபிக்குது, என்ன கணவன் இப்படி செய்யறார், திடீர்னு செய்கிறார், அங்கே ஒரு ஆவி. ஹல்லேலூயா. சந்ததியிலே இருந்த மயில் வாகனத்தினுடைய ஆவி கிரியை செய்யும். ஆமென். குழப்பத்தின் ஆவி கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற இன்னொரு வேலைமலையினுடைய ஆவி கிரியை செய்யும். அங்கே இருந்த ஸ்டீவன் என்றவருடைய ஆவி கிரியை செய்யும். நமக்கு தெரியும் அவரை, ஆனா அவருடைய ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் வர பிரச்சனைக்கு சோதனை நீங்களோ உங்களுடையவர்களோ காரணம் இல்லை, நம்மை தொடர்ந்து ஒரு ஆவி பற்றி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். நடக்குமா? தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்ற தாவீதுடைய வீட்டிலே சொந்த சகோதரியை கெடுக்கத்தக்கதாக அவருடைய மகனுக்கு விபச்சாரத்தின் ஆவி எங்கிருந்து வந்தது? ஹல்லேலூயா. யாக்கோபு சின்ன பிள்ளையா இருக்கிற போது ஈசாக்கை ஏமாற்றும்படிக்கு ஏசாவை போல யாக்கோபை நடிக்க வைத்தாள் ரெபெக்கா. ஆசீர்வாதம் பிள்ளைக்கு பாரபட்சம் காட்டினான்.
நம்ம குடும்பத்துல பாரபட்சம் காட்டுவோம். நமக்கே தெரியாது ஏன் செய்யணும். ஒரு பிள்ளைய நேசிச்சு இன்னொரு பிள்ளைய நேசிக்கவில்லை. ஏன்? எந்த பிள்ளைய நேசிச்சு மற்றொரு பிள்ளைய நேசிக்கல? ஏன்? என்ற ரெபெக்காவுடைய ஆவி கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. இவன் ஏமாத்துக்காரத்தை ஏமாத்துகிற ஆவியை இவன் மேலே விட்டபடினால் இவனுடைய பேரே எச்சன் என்றாயிற்று. இவன் ஏமாத்துறான். இவன் போனானா இவனுடைய சொந்தக்காரன், இவனுடைய அங்கிள், இவனுடைய மாமனார் இவனை விட பெரிய பரம்பரையில ஏமாத்துகிற ஆவி. ஹல்லேலூயா. குழப்பம் பண்ணுகிற ஆவி, குடிவரியின் ஆவிகள், பொய் சொல்லுகிற ஆவிகள், வேதனைப்படுத்துகிற ஆவிகள், புறங்கூறுகிற ஆவிகள். சில நேரம் நினைப்ப நானே கலைக்க கூடாது, என்னை அறியாம கலைப்பேன். அநேக தடவைகளே நாங்கள் யோசிக்கிறோம், why it's happened? என்னுடைய தகப்பனுடைய ஆவி என்னை கிரியை. அநேக தடவைகள் எனக்குள்ள நடந்த காரியங்களுக்கு நான் போய் முடங்கால் படிட்டு ஜெபிச்சிருக்கேன். கண்ணீர் விட்டு அழுந்திருக்கேன். ஆண்டவரே, சில காரியங்கள்ல நான் பிள்ளையா நடக்கிறேன், இது எங்கிருந்து வந்தது? ஹல்லேலூயா. நாங்க அப்பாவை அம்மாவை சொன்னாங்களுக்கு கோபம் வரும் இல்ல? அந்த அப்பா மாதிரி நீ நடக்கிறான்னு சொன்னா நடக்கும் போச்சு. உங்க அம்மா மாதிரி நடக்கும் கோபம் வரும். மாதிரி இல்லை சொல்லல, அவர்களிலே சந்ததி சந்ததியாய் வந்த கத்துக்கள் எங்களுக்கு நமக்கு தெரியாது. சொன்னா சும்மா போயிடும், சும்மா அழுவோம், சும்மா பரிதாபப்படுவோம், சும்மா பிரச்சனைக்குள்ள போவோம். We don't know why. Because they are spirits. அதுகளெல்லாம் ஆவிகள் சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அப்பாவில் இருந்த காரியங்கள் பிரதிபலிக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய அப்பா எனக்கு ஒரு ஹீரோ, என்னுடைய அப்பா எனக்கு ஒரு ரோல் மாடல். ஏனென்றால் குடிக்க மாட்டார், வெத்தலை சாப்பிட மாட்டார், சமூகத்திலே மரியாதை இருந்தவர், எல்லாம் சரி. ஆனால் சில தடவைகளிலே எனக்குள்ளே இருக்கிற குறைபாடுகளை தேவனுடைய சமூகத்திலே தேவ ஆவியானவருக்கு முன்னால பார்க்கக்குள்ள அது என்னுடைய அப்பாவோட இருந்து வந்தது. ஹல்லேலூயா. என்னுடைய சித்தப்பாவோட குணம் என்ன இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளை புரிய பண்ணுகிறபடினால. You ask yourself why you are getting angry sometimes without any reason. Why? Because there are some spirit, it's guiding you. Sometimes you are going mad. Sometimes you are depressed without any reason. போய் கேட்டு பாருங்க. சொல்ல ஒன்றும் இல்லாத இடத்துல they are very depressed. Why? Because of the depression spirit is controlling you. சும்மா இருந்தாப்புல பரிதாபப்பட்டு துக்கப்பட்டு அழுது கொண்டிருப்போம், வேதனைப்படுவோம், எல்லாரும் நெருக்கிற மாதிரி யோசிப்போம், கற்பனை பண்ணுவோம். ஒன்று நடக்காது. There's nothing happen, but you go through a self-sympathy because there's a spirit called self-sympathy spirit. சுய பரிதாபத்தினுடைய ஆவி உங்களை நடத்தும். இது சின்னவன ஒரு பாட்டு பூட்டிட்டு இருந்து வந்ததோ அல்லது கிட்டவா இருக்கிறதுல இருந்து வந்ததோ நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விடுதலை ஆகவில்லை சகோதரனே. சீமோன் விரும்பினான், சீமோன் பார்த்தான், சீமோன் அதிசயித்தான், இந்த இயேசு நல்லவன் என்று நினைத்தான். ஆனால் 23வது வசனத்திலே பேதுரு அவனுக்காக கைகளை வைத்து ஜெபித்த போது சொன்னார், உன்னிடத்துல பிச்சு இருக்கு, உன்னிடத்துல ஒரு கட்டு இருக்கு, உன்னிடத்துல வேதனைக்குரிய காரியம் இருக்கு, உன்னிடத்துல தேவனிடத்துல மனம் திரும்பாத காரியம் இருக்கு, நீ திரும்பு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய எழுப்புதலை தடுக்கும்படியாய் பிசாசு நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய நடவடிக்கையிலே நாங்கள் முன்னோர்களாகிறபடினால். ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே இருக்கிற எல்லா கட்டுகளை உடைக்கும்படிக்கு தேவனோடு இணையத்தக்கதாய் அழைத்து இருக்கிற மகனே மகளே, உன்னை தொடர்ந்து வருகிற காரியத்திலிருந்து கர்த்தருடைய விடுதலையாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த தேசம் அந்த அசைவை காண வேண்டும். உன்னுடைய ஜனத்துக்காக உன்னை கர்த்தர் தனியாக தெரிந்தெடுத்து இருக்கிறார். உன்னுடைய அழைப்பு உனக்கு புரியாது, பிசாசு தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அறியப்படாத நோக்கள், தெரியப்படாத வியாதிகள், காரியங்கள் எங்களை தொடரும்படியாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், I will take it out today. ஹல்லேலூயா. எந்த காரியம் இருந்தாலும் அந்த காரியத்தை நான் இன்றைக்கு முடிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில சொல்லக்குள்ள கேட்க கடினமான உபதேசங்கள் சொல்லுங்க. எங்க பிள்ளைகள் எங்களை விட்டுட்டு போறாங்க,
எங்க பிள்ளைகள் காரியம் செய்றாங்க. Why? You go and ask 1,000 questions. You will never find if you don't have any understanding about the spirits. ஒரு குடும்பத்துல போய் நீங்க எத்தனை ஆயிரம் கேள்வி கேட்டாலும் ஆவிகளுடைய வல்லமையை குறித்து, பிசாசினுடைய தந்திரத்தை குறித்து, பாவத்தினுடைய கட்டை, சாபத்தினுடைய கட்டுகளை குறித்து நமக்கு அறிவில்லாம போகுண்டா நாங்க அவதிப்பட்டு வேதனைப்படுகிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் சொல்றார், எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் நீதான் அது. சரி, இந்த யூத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, you don't know why you are doing something. You don't know why you are interested. Sometimes you don't like it, but you are doing that because you are under control by some spirit. You don't understand. விருப்பம் இல்லை, இது செய்ய விருப்பம் இல்லை, அது செய்ய விருப்பம் இல்லை, கர்த்தருடைய காரியத்துக்கு வர விருப்பம் இல்லை. அது நீ அல்ல, உன்னை நடத்துகிற ஆவி. கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, யாரும் சொன்னாலும் அதை குறித்து தட்டி கழிக்கின்றார். கீழ்ப்படியாக வல்லமை. ஹல்லேலூயா. சொல்லுகிற ஆலோசனையை கேட்க முடியாது. No, because I know that's a spirit. அடங்காமை. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது சொல்லுங்க, நான் கர்த்தர் சொல்றேன், கர்த்தருடைய எழுப்புதல் நகர வேண்டும். ஹல்லேலூயா. அது யாராலே நகர வேண்டும் சொல்லுங்க, என்னாலே நகர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேசங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. பேலியாளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, மந்திரவாதியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் வந்தார். சமாரியாவுடைய எழுப்புதல் உண்டாயிற்று, ஓஸ்லோவுடைய எழுப்புதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆனா ஆவிகளுடைய வல்லமையை குறித்து அறிந்து கொள்ளுங்க சொல்லுங்க. சந்ததி சந்ததியாய் கிரிக்கிற சாப கட்டுகள் முறிக்கப்படாவிட்டா சந்தோஷம் இல்லை. அவன் 23வது வசனத்திலே சொல்லுகிறான், வாசிங்க. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். Hallelujah. Maybe you have taken baptism, water baptism. You believe in Jesus. கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம் சொல்றேன். சீமோன் இருந்து கொண்டுதான் இருந்தான். ஆனா அவருடைய குணம் பின்னால கிரியை செய்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஏன்னா அவனுக்கு மந்திரவாத குணம், மந்திரவாத ஆவி அவனையும் அவனை கொண்டு முழு எல்லையையும் அங்கே கண்ட்ரோல் பண்ணது. Some spirit it won't go easily, but God can break the barriers. Hallelujah. கர்த்தரால சாபத்தை முடிக்க முடியும் சொல்லுங்க. கர்த்தரால முடியும், கர்த்தரால முடியும். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க, ஒன்றும் நடக்காதபடி என்று சொன்னா நான் சொல்றேன், நீ மனம் திரும்பினே ஆனால் ஒருவேளை கர்த்தர் உன்னை மன்னிப்பார். பாருங்க, இவன் மந்திரவாதியாய் மகிமை பெற்றிருந்தபடினால இவனுக்கு ஒரு போட்டி மனப்பான்மை வந்துச்சு. ஏன்னா பிலிப் கை வைக்கிற இடத்துல, பேதுரு கை வைக்கிற இடத்துல, யோவான் கை வைக்கிற இடத்துல, பரிசுத்தவான்கள் கை வைக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசுறாங்க, விழுந்திருப்பாங்க, காரியங்கள் நடந்திருக்கு. இதை கண்டோனே அவன் வந்து கேட்கிறான், அவனை குணம் திருப்பி வந்துருப்பாங்க. ஞானஸ்நானம் எடுத்தவனுக்கு அந்த ஆவி பின்னால திருப்பி வந்துறான். நான் காசு தாரன், அதான் அவன் கேட்டான், நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தாரன், இந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை எனக்கு தாங்க. ஏன்? மனம் திரும்பாத ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. விசுவசித்து இருக்கிறதுனால சகோதரனே வெற்றியோடு வாழலாம் மட்டும் நினைக்காதீங்க. நம்முடைய கட்டுக்கள் அறுக்கப்பட்டாலும் என்னுடைய கட்டுக்களை தேவ ஆவியானவர் உணர்ச்சி நான் அதுல இருந்து மனம் திரும்பினாலே ஒழிய ஒரு காரியம் இல்லை. ஹல்லேலூயா. we have to repent ourselves. நாங்க தேவனுடைய சமூகத்துல நான் சொன்னேன், எனக்குள்ள இருக்கிறத நான் உண்மையா சொல்றேன், எனக்குள்ள இருந்திருக்கு, இன்னும் இருக்கு, அதை கர்த்தருடைய ஹல்லேலூயா அதை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். ஏண்டா இவங்க வந்து பார்க்கக்குள்ள பார்த்தாங்க, எல்லாம் விசுவசிச்சு ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. நம்ம பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இல்லை. யாரு கட்டுக்களை வெளிப்படுத்துகிறவர்? அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துகிறவர் தேவ ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நுகத்தடிகளை முறிக்கிறது அவருடைய அபிஷேகமாக இருக்கிறது. ஆமென்.
நம்முடைய நுகத்தடிகளை முறிக்கிற கர்த்தர். நம்முடைய நுகத்தடிகள் இன்றைக்கு முறிகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய கட்டு முறிகிறது, உங்களுடைய கட்டு முறிகிறது. கர்த்தர் முறிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் இந்த ஆவிகளுடைய வல்லமைகளில் இருந்து என்னையும் என் குடும்பத்தை காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னோடு பேசுகிற தேவ ஆவியானவர் என்னோட மனம் திரும்புவதை கண்டு என்னை ஆசீர்வதித்து சமாரியா முழுவதையும் எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வந்தது போல இந்த தேசத்தில என்னை கொண்டு எழுப்புதலை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய அப்போஸ்தலருடைய கூடுகை அல்ல, பெரிய அற்புதம் அடையாளங்களோடு இருக்கிற கூட்டங்கள் அல்ல, கூடாரங்கள் அல்ல, ஆராதனைகள் அல்ல, ஒரு மனுஷனால தலைகளாய் மாற்றுகிற ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்கிறார். நகரத்தை தலைகளாய் மாற்றினார் சகோதரர்களே, தலைகளாய் மாற்றினார். பிசாசனுடைய கட்டிலே, மந்திரவாத கட்டிலே பேயோடு வாழ்ந்தவர்கள் தேவனோடு வாழத்தக்கதான ஒரு பெரிய அனுப்புதலை உன்னை கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் I have to realize myself. I have to realize myself. நான் காசுக்கு தாங்க பரிசுத்த ஆவியானவர், கொஞ்சம் காசு தான் இதை தந்திக்கின்றா இன்னும் நான் மந்திரவாதத்தை செய்வேன், இன்னும் நான் கொஞ்சம் பேரை ஏமாற்றுவேன். மந்திரவாதத்தினாலே, பிசாசினாலே இன்னும் அநேக காரியங்களை செய்வேன். எதை கொண்டு வந்தா? பரிசுத்த ஆவியானவர். அவர் சொன்னா பரிசுத்த ஆவியானவரை பணம் கொடுத்து வாங்க பார்த்தபடினால நீயும் பணமும் நாசமாய் போகட்டும். Because you can't buy the anointing. புரிஞ்சு கொள்ளுங்க சகோதரர்களே, தேவனுடைய அபிஷேகத்தை என்ன காரியம் கொடுத்து பெற்றுக் கொள்ளலாது? மனம் திரும்பதான் பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை பெற்றுக் கொள்ளாம இருக்கிறதுக்கு தான் பிசாசு அநேக காரியங்களை செய்யறான். இன்னைக்கு அவனுக்கு நாங்க சர்ச்சுக்கு வர பிரச்சனை இல்லை, நீங்க ஆண்டவர்ட்ட ஊழியம் செய்ய வந்தா தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய எழுப்புதல்ல ஒரு கால் எடுத்து வச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ப்ராப்ளம், அப்பதான் ஏதாவது நடக்கும். யாராவது குழம்புவாங்க, எதையோ காரியத்தை கேட்போம். பார்க்கிற ஒவ்வொரு கட்டம் எடுத்து வைக்கிற போது சத்துரு வருகிறார், கர்த்தர் உடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் முறிக்கிறது. உன்னையும் நடத்து, உன்னை நடத்து, உன்னை நடத்து. அநேகருடைய குடும்பத்தில் போய் பாருங்க, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கு, அல்லது டிவோர்ஸ்ல போயிருப்பாங்க. இப்ப சில பேர் நாங்க தான் தப்பி இருக்கிறாங்களா இருப்போம், நாங்க போய் பார்த்தா எங்களோட லைஃபும் போராட்டத்துல நடந்து சௌரங்களை போய் பாருங்க, சந்ததியை போய் பாருங்க, ஆண்டி அங்கிள்னாக யோசிச்சு பாருங்க. Why it's happening? Because there is something is following you all the time. இப்ப அதனுடைய வல்லம் அதிகரிச்சிருக்கேன்டா உன்னை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் தேவன் பாவிக்கிற ஒரு பாத்திரமாய் காணக்கூடாது பிசாசு போகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்ன உன்னை விட்டா தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய அசைவை நீ அசைத்து கொண்டு போய்கொண்டிருப்பான். அப்படினால உன்னை நிறுத்தும்படிக்காக அந்த ஆவிகள் தீவிரமாய் கிரியை செய்திருக்கு. உங்களை அட்டாக் பண்ணி கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் விடுதலையாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவித ஆவிகளும் இஸ்மவேலை போல அங்கே சகோதரனை பரிகசித்த ஆவிகள் இன்றைக்கு முறையடிக்கப்படும். ஹல்லேலூயா. காயினை போல அங்கே பொறாமை கொண்டு கொலை செய்கிற வரையின் ஆவிகள் எங்களுடைய குடும்பத்தை விட்டு இன்றைக்கு ஓடி போகும். பிழையாமின் ஆவிகள் தேவனுடைய பிள்ளைகளையே சபிக்கத்தக்களாய் இருக்கிற பிழையாமின் ஆவிகள் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. குடும்பத்தை ஆளுகை செய்து ஆளுகைக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று இருக்கிற இஸ்ரவேலுடைய ஆவிகளை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை விட்டு எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு தெரியா சகோதரனே, நான் சொல்லுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாலே இருந்து கிரியை செய்த ஆவிகள், கிரியை செய்த ஆவிகள், அவர்களுடைய வல்லமைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடை கொடுக்கிறவராக இருக்கிறார், விடுதலை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நீ தேவனுடைய நடவடிக்கையில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாய். உன்னை நிறுத்த வேண்டும். பிசாசுடைய காரியம் தீவிரமாகிறது, ஆனால் கர்த்தரும் வைராக்கியம் உள்ள கர்த்தர்.
ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவர். அல்லாவிட்டா இதை குறித்து இன்றைக்கு என்னோடு பேச மாட்டார், உன்னோடு பேச மாட்டார். என கர்த்தர் பெரிய காரியம் செய்ய காத்திருக்கிறார். உன்னாலே அசைவு சமாரியாக்குள்ளே கடந்து போக வேண்டும். ஒரு 500 மீட்டர் நடந்து போய் பாருங்க. சேத்தலோக்கால எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. பிரிவினையின் ஆவிகள், குழந்தைகள் தாய் தகப்பனோடு வளர முடியாதபடிக்கு அவர்களை பிரிக்கிற ஏரோதின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பார்வோனுடைய ஆவிகள் வேலை செஞ்சு கொண்டிருக்கு. அதை நீ கண்டுபிடிச்சா கொண்டு விடுவாய் என்றபடினால பிசாசு உன்னில இருக்கிற கட்டை தீவிரமாக்கி கொண்டிருக்கான். நான் கத்து சொல்ல இன்றைக்கு விடுதலையாக்குறேன். இன்றைக்கு நான் உடைப்பேன். இன்றைக்கு நான் பெரிய காரியம் செய்வேன். சந்ததி சந்ததியா என்னுடைய சந்ததியிலே அக்கா தங்கச்சிமார பார்த்தா பிரச்சனையோட பிரிவோட இருக்கிறாங்க. இப்ப என்னுடைய குடும்பம் பிரிவுக்காக போராடுகிறது. ஆனா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம்பரையாக பார்த்தா அங்கிள் மார் எல்லாரும் ஆக்சிடென்ட் பட்டு செத்துருக்கிறாங்க. இப்போது எனக்கு அடிக்கடி விபத்து வருகிறது போல இருக்கு. கர்த்தர் நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லப்படாத வியாதிகளினால என்னோட குடும்பத்து அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கும் எனக்கும் வருகிறது போல இருக்கு. தொட்டுட போனா என்னன்னு சொல்றாங்கல்ல, கர்த்தர் நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை கட்டுகளை உடைக்கிற தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறபடினா இந்த தேசத்தில் ஒரு காரியத்தை உன்னை கொண்டே நடத்தும்படியாய். உனக்கு தெரியாது இருந்தாய். பிலிப்புக்கு தெரியாது ஏன் சமாரியாக்குள்ளே போனான் என்று அவனுக்கு தெரியாது. அவனை யாரும் ஆணையிடவில்லை, அவனை அழைத்து போகவில்லை, அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை கொண்டு கர்த்தர் மந்திரவாத கட்டிலே இருந்த அந்த தேசத்தை விடுதலையாக்கினார். உன்னை விடுதலையாக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் சதா காலங்களிலும் உங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்.